வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் ஒரு சின்ன டாபிக் பத்தி பேசலான் இருக்கேங்க. நாம் உயிருடன் இருக்கும் பொழுதும் குழிவரை செல்லும் பொழுதும் நம்மளை பற்றி உண்மை மட்டும் பேசுபவர்கள் சொந்தங்களா அல்லது நண்பர்களா? என்னுடைய விருப்பப்படி நான் சொந்தங்கள் கிடையாது, நண்பர்கள் மட்டும்தான். நாம் உயிருடன் இருக்கும் பொழுதும் குழிவரை செல்லும் பொழுதும் நம்மளை பற்றி உண்மையை மட்டும் பேசுபவர்கள் நண்பர்கள் மட்டும் தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் நம்ம உயிரோடு இருந்து நல்லா வாழ்கிறப்பையும் நம்ம இறந்த பிறகும் நம்மளை பற்றி ஒரே மாதிரி பேசுவாங்க. ஆனால் சொந்தங்கள் அப்படி கிடையாது. நாம் உயிருடன் இருக்கும் பொழுது நம்மை பற்றி புகழ்ந்து எதையும் பேச மாட்டார்கள், நாம் செய்த நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டார்கள். ஆனால் நாம் இறந்த பிறகு நம்ம செய்த நல்ல விஷயங்களை 10 பேரிடம் சொல்லி பேசுவார்கள். அவர்கள் சொந்தங்கள். ஆனால் நண்பர்கள் அப்படி கிடையாது. நாம் உயிருடன் இருக்கும் பொழுதும் இறந்த பிறகும் நாம் பெருமையும் அருமையும் சொல்லி அழுபவன் தான் நண்பன். சொந்தங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அவள் நல்லதை செய்தாள், அவள் இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஐயோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு நேற்று தான் வந்துச்சு, காப்பி சாப்பிட்டு போச்சு, அந்த பொண்ணு யார் பேச்சுக்கு போகாதுங்க, அவ்வளோ நல்ல பொண்ணுங்க, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுச்சுங்க, இப்போ நல்ல லைஃப் ஆயிடுச்சு, அநியாயமாக இறந்துருச்சு அப்படின்னு நாம் இறந்த பிறகு நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுபவர்கள் சொந்தங்கள். ஆனால் நம் உயிருடன் இருக்கும் பொழுதும் இறந்த பிறகும் நம்மளை பற்றி ஒரே மாதிரியாக பேசுவது நண்பர்கள் மட்டும்தான். என்னுடைய டாபிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் சொந்தங்களா நண்பர்களா என்று எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.